வணக்கம் நேயர்களே. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரவிசங்கர். இன்றைய செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் அன்றாடம் காணும், கேட்கும், படிக்கும் செய்திகளில் உண்மைக்கு புறம்பாக கட்டமைத்த விஷயங்களை நீக்கி அவற்றின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரும் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. நான் RS ராமானுஜம். சார், நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைய முதல் செய்தி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜஸ்டிஸ் பூஷன் ஆர் கவாய் அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கென்னடி ஸ்கூல் அதில் வளர்ந்து வரும் வக்கீல்கள் அண்டு மற்ற பெரிய லாயர்ஸ் அவங்க கிட்ட அவர் அந்த மத்தியில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் கேஜ்ரிவால் அவரை அரெஸ்ட் பண்ணது அண்டு காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இவங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அவங்க அட்டாச் பண்ணது, இதையெல்லாம் பற்றி அவங்க பேசும் பொழுது, நாங்கள் இந்தியாவில் நேர்மையான ஒரு நீதித்துறையும் நியாயமான ஒரு அரசியலும் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாங்க. இதே தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஜெர்மனி அதில் அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர், அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் பேசினார். இந்தியாவில் எல்லாமே நேர்மையாக நடக்கும், நீதித்துறை எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நாங்கள். அதுக்கு தான் இவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்தியாவில் நீதித்துறை தன்னிச்சையாக செயல்படுது, அரசியல் குறுக்கீடு நீதித்துறையில் இல்லை என்று நீதிபதி பூஷன் ஆர் கவாய் சொல்லிருக்கார். யார் இந்த நீதிபதி? அடுத்த வருஷம் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக ஆக போறவர். அவர் சொல்றார், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த அடிப்படை இதுவே என்ன அப்படின்னா, அதிகாரம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் எந்த இதழையும், நீதித்துறை தனி, அரசியலமைப்பு தனி, செக்ரட்டேரியட் தனி, தென் ஜேர்னலிசம், இதுதான் 4 தூண்கள். இது எல்லாமே தனித்தனி. இதுல யாரு எந்த வித குறுக்கீடும் யார் மூலமும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்கார். அவர் என்ன சொல்றார், 3 பாராமீட்டர்ஸ் இந்திய ஜனநாயகத்துக்கு 3 பாராமீட்டர் அளவுகோல் அதை சொல்றார். என்ன அப்படி சொல்றார் அப்படின்னா, முதல்ல ஜுடிஷியரிங்கிறது தனித்து இயங்குறது, அதுல எந்த ஒரு குறுக்கீடும் கிடையாது அப்படின்னு. தென் லெஜிஸ்லேட்டிவ், அரசியல் கட்சிகளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மற்ற அரசாங்க இதில் நீதித்துறை எந்த குறுக்கீடும் இருக்காதுன்னு. 3வது மிலிட்டரி, ஆர்மி எந்த விதத்திலையும் குறுக்கீடு செய்யாது அப்படிங்கிறது. இதெல்லாம் 3 பாராமீட்டர்ஸ் ஜனநாயகத்துக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அமெரிக்க அரசாங்கமோ ஜெர்மனி அரசாங்கமோ எந்த வெளிநாடோ எங்களுக்கு எங்க நீதித்துறையை பற்றி எந்த விதத்திலையும் இந்த மாதிரி பேசுவதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, பேசவும் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுகிறேன். சரி, நீங்க பேசுங்க. அடுத்த செய்தி, மத நல்லிணக்கத்தை குலைக்கும் புதுச்சேரி பல்கலை நிகழ்ச்சி. புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம், தேச விரோத சக்திகள் சிலது இந்த மாணவர்களை தூண்டி தேவையில்லாத போராட்டம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்வது, இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். இப்ப மார்ச் மாசம் 29ஆம் தேதி புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல எழினி 2024 அப்படின்னு ஒரு குழு சோமாயணம் அப்படின்னு ஒரு நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. அதுல முழுக்க ராமாயணத்தில் உள்ள பாத்திரங்கள், இந்துக்கள் கடவுளாக மதிக்கும் ராமர், சீத்தை, அனுமன்
இவர்களை பற்றி ரொம்ப கொச்சையா கீழ்த்தரமா அதுல சித்தரிச்சிருந்திருந்தாங்க. அதுல வந்து சீதையும் ராவணனும் நடனம் ஆடுற மாதிரி, அப்புறம் அனுமன் வந்து சீதை கிட்ட தேவையில்லாம கீழ்த்தரமா பேசுற மாதிரி எல்லாம் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இத வந்து அங்க இருக்கிற, அதை பார்த்த, அதை பற்றி தெரிந்த எல்லாருக்குமே மனத்துல வந்து ஒரு உளைச்சலை ஏற்படுத்து. இது நம்ம நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு. இங்க எல்லா மதங்களுக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். மத நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க தனி. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்களை புண்படுத்தக் கூடாது. அதனால இந்து அமைப்புகள் இதை வந்து கவனத்தில் கொண்டு அவங்க ஒரு ஊர்வலமா போய் அந்த பல்கலையில உள்ள அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அதனால அதை பற்றி காவல்துறை இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொதுவாவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அனுமதிக்க கூடாது. குறிப்பா தேர்தல் சமயத்துல இந்த மத நல்லிணக்கத்தை குறிக்கும் வகையில இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை நிச்சயமா அவங்க அனுமதிக்க கூடாது. இந்த நிகழ்ச்சி யாரு நடத்தினாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பு. சார், நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க. என்னுடைய அடுத்த செய்தி வந்து இந்தியான் அந்த பிளாக் I.N.D.I.A அந்த கூட்டமைப்பு அவங்க என்ன இப்போ சொல்லிருக்காங்கன்னா, இந்த லெவல் பிளேயிங் எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த எலெக்ஷன்ல கொடுக்கப்படலை. அதனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டு இதை வந்து உறுதி செய்யணுங்கிறாங்க. என்ன அவங்க சொல்றாங்கன்னா, கேஜரிவால் டெல்லி சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் டேட்ல அவர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஜார்க்கண்ட் எக்ஸ்-சிஎம் ஹேமந்த் சோரன் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த 2 தலைவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதை தவிர நீங்க இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இந்த மாதிரி ஏஜென்சிஸ் எல்லாம் வச்சு இந்தியா கூட்டமைப்பில் இருக்கிற அந்த கட்சிகள் எல்லாத்தையும் அவங்க லீடர்ஸ் எல்லாரும் மேலையும் இவங்களை ஏவி விட்டு அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்களுக்கு எங்க தப்பு இருக்கோ இல்லையோ அவங்களை அரெஸ்ட் பண்றீங்க, கைது பண்றீங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு போக்கு. அதாவது சர்வாதிகார போக்குல இந்த பிஜேபி அரசாங்கம் நடக்கிறது. ஸோ இந்த எலக்டோரல் பாண்டு மூலம் இந்த பிஜேபி அரசாங்கம் இவ்வளவு பணம் வசூல் பண்ணாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்ஐடி ப்ரோப் கண்டக்ட் பண்ணணும். நாங்க இது என்ன ஒரு பெரிய தமாஷ் அப்படின்னா, காங்கிரஸ் அவங்க 1800 கோடிக்கு மேல எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. டிஎம்சி வெஸ்ட் பெங்கால் அவன் 1900 கோடி வாங்கியிருக்காங்க. திமுக அரசு 670 கோடி வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் வாங்கியிருக்காங்க எலக்டோரல் பாண்டுல. அண்ட் இவங்க என்ன சொல்றாங்க, ராகுல் காந்தி என்ன சொல்றார், இவர் வந்து அந்த மேட்ச்ல பார்க்கறச்ச 2 அம்பையர்ஸ் வந்து அப்பாயிண்டட் பை மோடி அரசாங்கம். அதாவது 2 எலெக்ஷன் கமிஷனர் இவங்க மோடி அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணாங்க. தவறான பேச்சு. எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ல லாவை எனாக்ட் பண்ணியாச்சு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர் அவங்க அப்பாயிண்ட் பண்றது பேனல் இருக்கு. பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் சென்ட்ரல் கேபினெட் ஒருத்தர், 3வது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் இந்த 3 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வேணுமே, அது கிடையாது, அது எடுத்தாச்சு. நீங்க இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருந்தாரா? 2022 தானுங்க அவர் இருந்தார். இதுக்கு முன்னாடி 3 எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க? எந்த பேனல் அப்பாயிண்ட் பண்ணாங்க? இப்ப என்ன திடீர்னு இது மோடி அரசாங்கம் தவறா பண்றது? இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சுங்க. இதெல்லாம் அரசியல் பேச்சு, தவறான பேச்சு. அதாவது எதிர்கட்சிகளுக்கு நம்ம தோற்று விடுவோமோ என்ற ஒரு பயம், ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டும். அதற்காக இந்த மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டு அது இதுன்னாங்க. ஐடி சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானே. லெவல் பிளேயிங் ஃபீல்டு தானே. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட நாங்க இன்கம் டாக்ஸ் இதை டியூவை கட்டுன்னு சொல்ல போறதில்லை, சொல்ல மாட்டோம். நீங்க எங்க தலைவர்கள் ரிலீஸ் பண்ணணும். ஏன் ஏஏபியில் ஒரு லீடர் தானா? இவர் இல்லாம எலெக்ஷன் போக முடியாதா? அப்ப நாளைக்கு இதுவும் கேளுங்களேன்,
நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கேடர்ஸ் இருக்காங்க, ஜெயில இருக்காங்க, அவங்களே ரிலீஸ் பண்ணுன்னு கேட்பீங்களா? இல்லைங்க. அதாவது தேவையில்லாம என்னத்தையோ ஒரு அரசியல் ஒரு அஜெண்டாக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. அதனால இவங்க பேசுற இதுல லெவல் பிளேயிங் ஃபீல்டு அது இதெல்லாம் எந்தவித உண்மைத்தன்மை இருக்க மாதிரி எனக்கு புரியலைங்க. தேங்க்யூ. நீங்க அடுத்த செய்தி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வாகனம் முற்றுகை. இந்த தமிழ்நாடுல மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கூடங்குளம் பகுதியில தேர்தல் பரப்புரை செய்வதற்காக போயிருக்காரு. அங்க அந்த ஏரியால இருக்கிற மீனவர்கள்லாம் அவருடைய வாகனத்தை மறித்து முற்றுகையிட்டு அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்களுடைய குறைகளையும் சொல்லியிருக்காங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, மீனவர்களுக்கு இந்த அரசு மீது ரொம்ப நாளாவே ஒரு அதிருப்தி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெல்லை, தூத்துக்குடி பகுதி தவிர தமிழ்நாட்டுல 13 கடலோர மாவட்டங்கள் இருக்கு, 560 மீன்பிடி கிராமங்கள் இருக்கு. சமீபத்துல வெள்ளம் தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதியில வெள்ளம் வரும்போது மீனவர்கள் அவர்கள் தங்களுடைய படகுகளை எடுத்துன்னு போய் இந்த மீட்பு நடவடிக்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களையும் அந்த பொருட்களையும் காப்பாத்திருக்காங்க. அப்போ அரசு தரப்புல சொல்லப்பட்டது, இந்த பணியை சிறப்பாக செய்த மீனவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 22,000 ரூபாய் அரசு தரப்புல இருந்து நிதி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது இதுவரைக்கும் அந்த மீனவர்களுக்கு கிடைக்கல. இது ஒரு ஆதங்கம். இன்னொன்னு, இந்த மகளிருக்கு உரிமைத்தொகை 1000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னத மீனவ பெண்கள் நிறைய பேருக்கு அது இதுவரைக்கும் கிடைக்கல. அது தவிர இன்னொரு ஆதங்கம் அவங்களுக்கு என்னன்னா, கடல் அரிப்புனால மீனவர்களுடைய எத்தனையோ வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை மராமத்து பண்ணி சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க அரசாங்கம், இதுவரைக்கும் பண்ணல. இதை தவிர தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் நிக்கல, தீர்க்கப்படல. இதை தவிர அவங்க இன்னொரு கோரிக்கை என்னன்னா, மீனவர் பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு ஒரு மீனவரை நீங்க ஆளுங்கட்சி வேட்பாளரா நீங்க அறிவிச்சிருக்கலாம், ஆனா நீங்க அதை செய்யல. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மீனவரோட பிரச்சனை தெரியும். ஆளுங்கட்சியான திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ மீனவரை வேட்பாளரா அறிவிக்கல. ஆனா அதிமுக சார்புல பசிலியான் நசரேத் அப்படின்னு ஒரு மீனவரை அவங்க வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. இத நீங்க பண்ணியிருந்தாக்க இன்னும் எங்களுக்கு எளிதா எங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஆதங்கத்துலதான் அவங்க அந்த அமைச்சரோட காரை முற்றுகையிட்டாங்க. அவர் அவங்கள ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி அங்கிருந்து கிளம்பி சென்றார் அப்படின்னு செய்தி. சார், நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க. என்னுடைய அடுத்த செய்தி ரொம்ப பரவலா பேசுற கச்சத்தீவு விவகாரம். சார், இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது நேர்களே, கச்சத்தீவுங்கிறது ராமநாதபுரம் ஆட்சியில இந்த ராமநாத மன்னருடைய கண்ட்ரோல்ல 1750 அதுக்கு முன்னாடில இருந்து இருக்குங்க. இது ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கிற 1008 இதுல ஒரு 11 தீவுகள்ல இந்த கச்சத்தீவும் ஒரு தீவுங்க. இந்த கச்சத்தீவு ரொம்ப நாளா இந்தியா சுதந்திரம் அடையிலிருந்து இந்தியா கிட்ட தான் இருக்கு இந்த கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்காக்கு ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி போட்டு இந்திரா காந்தி அம்மையார் அவங்க ஆட்சியும் போது கொடுத்து விட்டாங்க இந்த கச்சத்தீவை. இந்த கச்சத்தீவை கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் இது எங்களுக்கு இது அப்போ திமுக அரசாங்கம் அப்ப கட்சியில ஆட்சியில இருக்கு சென்னை தமிழ்நாட்டில். இவங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாம நடந்தது, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1974 ஜூன்ல பார்லிமெண்ட்ல திமுக எம்பி ராஜ் செழியன் உரக்க குரல் கொடுக்கிறாருங்க. அவர் ரொம்ப உண்மையா பேசுறாருங்க. எப்படி எங்களை கேட்காம இந்த கச்சத்தீவை நீங்க கொடுக்கலாம் இலங்கைக்கு, தவறான ஒரு அணுகுமுறை, இதை நாங்க எந்த விதத்திலையும் திமுக ஒத்துக்கொள்ள போறது இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த திமுக பேசும்பொழுது
இவருக்கு சப்போர்ட்டா அந்த இதுல இன்னொரு ஃபார்வர்ட் பிளாக் எம்பி PKM தேவர்னு ஒருத்தர் பேசியிருக்கார். அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்பி முகமது ஷெரீப் பெரியகுள தொகுதியிலேருந்து ஜெயிச்சவர், அவரும் இதில் பேசியிருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு ஸ்டெடியன் சொன்னார், எப்போ எங்களுக்கு கேட்காம இந்த மாதிரி தன்னிச்சையாக முடிவு எடுத்தீங்களோ நாங்கள் வாக் அவுட் செய்யறோம் அப்படின்னு பார்லிமெண்ட்லேருந்து வெளிநடப்பு செய்யறார். ஆனால் இது என்ன அப்படின்னா திமுக எம்பி யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கு முன்னாடியே ஒரு மாசம் முன்னாடியே கருணாநிதி அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டரோட டெல்லி அரசாங்கம் அந்த ஃபாரின் செக்ரட்டரி அப்ப ஸ்வரன் சிங் இருந்தார், அவரை இங்க அனுப்பிச்சு அவரும் இன்னொரு ஒரு செக்ரட்டரி அவரும் வராங்க, வந்து கருணாநிதியோட பேச்சு நடத்துறாங்க. இது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா பாஜக பிரசிடன்ட் அண்ணாமலைஜி வந்து அவங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அது கீழே அந்த ஆர்டிஐ கீழே ஃபைல் பண்ணி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி இந்த ரிப்ளை வாங்குறாங்க. அந்த ரிப்ளைல கொடுத்துருக்காங்க கருணாநிதி அவர் தலைமை அவர் கீழே செக்ரட்டேரியட்ல கான்ஃபரன்ஸ் ரூம்ல மீட்டிங் நடக்கிறது. அந்த மீட்டிங்ல ஸ்வரன் சிங் எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி இது ஸோ இந்திரா காந்தி இந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க, உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு. கருணாநிதி ரொம்ப தயங்குறார், இருந்தாலும் இது ஒரு வருஷம் தள்ளி போடலாமே என்ன அவசரம்ங்கிறார். உடனே ஸ்வரன் சிங் இல்ல இல்ல தள்ளி போட முடியாது, சோமனி சங்கடம் எல்லாம் இருக்கு, உள்நாட்டு சங்கடம் வெளிநாட்டு சங்கடம் அது இதுன்னு. ரெண்டாவது இப்ப ஸ்ரீலங்கா வந்து இதை உலக அளவுல அந்த ட்ரிபியூனல்னு இருக்கு, அதுக்கு எடுத்துட்டு போனா நமக்கு அது சங்கடமா அமையும், நம்மளால ஜெயிக்க முடியாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்திரா காந்தி அம்மையார் இதை அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய இது வேணும், இது எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டில் பெரிய கலவரம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நீங்க தான் இதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி ஜெனரல் அக்செப்டன்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் கருணாநிதி அதை எடுத்துன்னு போய் அவர் இந்திரா காந்தி சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்து கச்சத்தீவை சீல இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாகிவிட்டது. இதுதான் உண்மை. இந்த உண்மை ஆர்டிஐ ஆக்ட் மூலம் ஆர்டிஐ மூலம் வந்துருது, வெளியில வந்துருது. இப்ப வந்து இவங்களை சொல்றாங்க ஆமாமா கொடுத்துருக்கோம், ஆனா இப்படி இல்லை அப்படி இல்லை அது இதுங்கிறாங்க. இல்ல உண்மைதான், கொடுத்தாச்சு. காங்கிரஸ் திமுக இரண்டு பேரும் சேர்ந்து கச்சத்தீவை கொடுத்தாய்விட்டது. இதுல என்ன பேசுறாங்க டிபேட்ல, ஏன் 10 வருஷம் பிஜேபி இருந்தாங்களே அவங்க மீட்டு கொண்டு வந்திருக்கலாமே, மீட்டு கொண்டு வராங்க, கொண்டு வரல, அது வேற விஷயம். நீங்க கொடுத்தீங்களா இல்லையா இதை நீங்க இவ்வளவு நாள் ஒத்துக்கல, இன்னைக்கு ஆர்டிஐ ஆக்ட் மூலம் இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒத்துக்கிறீங்க, காங்கிரஸும் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை, இதை தான் இப்ப கொண்டு வரணும். இதுக்கப்புறம் பிஜேபி இதை மீட்க போறாங்களா இல்லையா, அது என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பட் இன்னைக்கு நடந்த உண்மை இதான், கச்சத்தீவு இலங்கை இந்திரா காந்தி அரசின் கீழ் திமுக முதலமைச்சர் கருணாநிதியுடைய சம்மதத்தோடு இது கொடுக்கப்பட்டது, இதுதான் உண்மை. அவ்வளவுதான் சார். இன்னைக்கு நேயர்களுக்கு கொடுத்தோம். இதை தவிர துணுக்கு செய்திகள் அப்படின்னு ஒரு 6 செய்திகள் கொடுக்கிறோம். இதுல முதல் துணுக்கு செய்தி என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடி அதுல இனிமே எந்த விதத்திலையும் சுங்க கட்டணம் உயர்வு கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த மார்ச் மாசத்துல ஜிஎஸ்டி வசூல் பார்த்தீங்கன்னா 1.81 லட்சம் கோடி வசூல் ஆயிருக்கு மார்ச் மாசம். இதுவரைக்கும் வந்த எல்லாத்துலையும் இது அதிகம். மூணாவது, கேஜரிவாலுடைய டெல்லி சீஃப் மினிஸ்டர் இப்ப திகார் ஜெயில இருக்கார், அந்த கேஜரிவாலுடைய மனைவி அவங்க என்ன கேட்க சொல்றாங்க அப்படின்னா கேஜரிவாலை ரிலீஸ் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சார். 4வது செய்தி, பெண்களை அவமதித்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா ஸ்ரீநாட்டே
மற்றும் பாஜகவின் திலீப் கோஷுக்கு தேர்தல் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்தது. அடுத்த துக்கடா செய்தி, தர்மபுரியில் பாமகவின் சௌமியாவுக்கு எதிராக களப்பணி செய்ய விரும்பாத காங்கிரசின் தீர்த்தராமன் என்பவர் கரூர் மாவட்ட பொறுப்பாளராக மாற்றப்பட்டார். அண்ட் அடுத்த துக்கடா செய்தி, என் மனைவி தீவிர ராமபக்தை, வாரம் 3 நாள் விரதம் இருப்பார் அப்படின்னு ராசா குன்னூர்ல பேசியிருக்கார். இத்துடன் இன்றைய செய்தி மூலம் நிகழ்ச்சி முடிவடைகிறது. வணக்கம் நேயர்களே, வணக்கம். வணக்கம் நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ.